பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, இன்றைக்கு இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான வார்த்தையோடு எங்களை இணைய வைத்திருக்கிறார். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்ட். அதிகாலை ஜெபம் டிசம்பர் 31 வரைக்கும் B2B ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல நடைபெறும். எங்களோட கூட இணைந்து கொள்ளுங்க. நம்ம இப்ப வேர்டுக்கு நேராக போகலாம். அநேகருக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிஸ், உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஃபேஸ்புக் குரூப்ஸ் லிங்கை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம். பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த புதிய வாரத்தை ஆரம்பிக்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தீர்க்கமா திட்டமா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யோசுவா 1 அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தராகிய ஆண்டவர் யோசுவாக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். அததான் இன்னைக்கு உங்களுக்கும் தருகிறார். வாசிப்போமா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதப்பா, திகையாத, யார கண்டும் பயப்படாத. ஐயோ, நான் போகிற பிரயாணம் ரொம்ப தூரம், இல்ல நான் எடுத்திருக்க ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசு, என்னால இதை செய்ய முடியுமா, நான் ஒருவேளை தோத்து போயிருவேனே. மோசே மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய அற்புதங்களை செஞ்சவர், அவர் ஜெயிக்கலாம், ஏன்னா அவர் தேவனை முகமுகமா தரிசித்தவர். எனக்கு என்ன தகுதி இருக்கு? மோசே ஆரோன்னு தானே இருந்தாங்க, ஆரோன்னு விட்டுட்டு ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்துட்டாரு, என்னை நம்பி இதை கொடுத்துட்டாங்களே, நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவேன், நான் எப்படி இந்த வியாபாரத்தை நடத்துவேன், எப்படி இந்த பிள்ளைகளை கரை சேர்த்துவேன்னு ஒருவேளை குழப்பத்திலையும் பயத்திலையும் திகிள்லையும் நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ செல்லும் எவ்விடமும் நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த வாரம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க செல்கிற எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, God will give me victory. God will give me victory. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவர் உங்களோட கூட இருப்பார். என்ன காரியம் செஞ்சாலும் அவர் உங்களோட கூட இருப்பார். எவ்வளவு கடினமான காரியங்களை செஞ்சாலும் கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு பலன் தருவார். சொல்லுங்க, நான் பலவீனம் அடைவதில்லை, பலவீனம் அடைவதில்லை, என்னை பயம் தொற்றுவதும் இல்லை, என்னை பயம் தொற்றுவதும் இல்லை. ஆமா, நிறைய நேரத்துல பயம்ன்றது ஒரு நோய் மாதிரி வந்துங்க அப்படியே தொற்றி பிடிச்சிருது இல்லையா? வைரல் ஃபீவர் மாதிரி வந்து பிடிச்சிட்டு அப்படியே பலவீனமாயிருது. இந்த வைரல் ஃபீவர் சரியானா கூட உடம்பு வீக் ஆயிருது, பாத்தீங்களா? அந்த மாதிரி தாங்க இந்த பயம் அப்படியே ஜனங்களை அப்படியே பேரலைஸ் ஆகிக்கிறோம், அப்படியே கை கால்லாம் முடக்கி வச்சிரும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நீ செல்லும் எவ்விடமும் நான் உன்னோட கூட வருகிறேன். அல்லேலூயா. இந்த புதிய வாரத்தில் எல்லா காரியத்திலையும் தேவன் என்னோட வருவார். தேவன் உங்களோட வந்து என்ன பண்ணுவார் பாருங்க. வாசிங்களேன், ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஐசாயா 41 verse 10. Hallelujah. God will go with you. Hallelujah. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். உன்னோட கூட இருந்து என்ன பண்ணுவாராம் பாசிங்க. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. ஃபர்ஸ்ட் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி. சொல்லுங்க, கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். அப்ப இந்த வாரம் முதல் காரியம் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்னா, நீங்க போகிற இடமெல்லாம் உங்களோட கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார். வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கர்த்தர் உங்களை பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாருனாலே இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, இதை செய்ய தெரியாது, எனக்கு அதை செய்ய தெரியாதுன்னு நீங்க பயத்துல இருக்க வேண்டாம். உங்க சரீர ரீதமா இல்ல உங்க மன ரீதியா நீங்க செய்வதற்கு உங்களுக்கு பலன் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் தான் சொல்றாரு, என் மகனே மகளே, பயப்படாத, நான் உனக்கு பலப்படுத்துவேன், நானே உனக்கு பலனா வருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறாரு, தேவனே என்னுடைய பலனா இருக்கிறார். ஆமென். நீங்க பலன் வந்து மனுஷிக பலத்துல நீங்க வாழ போறது இல்ல, மனுஷிக பலத்துல நீங்க இந்த காரியத்தை சாதிக்க போறது இல்ல. ஒருவேளை நீங்க அதை செயல்பட்டு கூட தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, நானே உனக்கு பலனா இருப்பேன். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறபடியா, எனக்கு பலனா இருக்கிறபடியா எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். தோல்வி என்பது உங்க வாழ்க்கையில இருக்காது, தோல்வி என்பது உங்க எல்லையில் இருக்காது. ஆண்டவர் அதை விளக்கி வச்சிடுவார். ஏன் தெரியுமா? தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். ஆமென். இரண்டாவது கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் உன்னை பலப்படுத்துவேன். அப்புறம்
திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் பண்ணுவேன். சகாயம்னு என்ன அர்த்தம்? உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த வாரம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதப்பா. யார் உன்னை நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தாலும், யார் உன்னை காலவாரி விட்டிருந்தாலும், நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உதவி செய்வேன். கமெண்ட் பண்ணுங்க, God will help me, God will help me, God will help me. God will help me, God will help me, God will help me. Yes, God will help you. Yes. This week you shall receive grace from the help of God. தேவனுடைய உதவியின் இரக்கத்தினால நீங்க தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். தேவனுடைய உதவி எப்போ உங்க வாழ்க்கையில வரும் தெரியுங்களா? பாருங்களேன், என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்க. எபிரேயர்ல அற்புதமா அந்த எபிரேயர் ஆசிரியர் எழுதி இருக்கிறார் பாருங்க. தேவனுடைய உதவி ஒரு மனுஷன் வாழ்க்கையில எப்ப வருது பாருங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமா? Hebrews 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை தேவன் ஏற்ற சமயத்துல செய்வார். அந்த ஏற்ற சமயம் என்னன்னா நம்ம நேரமா இல்லாம இருக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னியில போட்டாங்க. அவங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்திருப்பாங்க? எங்களை போடுவதற்கு முன்பாக தேவன் எங்களுக்கு பாதுகாப்ப தருவார். ஆனா கர்த்தர் எப்படின்னா, தேவனுடைய ஏற்ற சமயம் என்னன்னா அவங்க அக்னி நடுவில் பாதுகாத்தார். ஆமென். தேவன் சில காரியத்தின் பிரச்சனைகள் நடு அளவுக்கு வர வரைக்கும் கர்த்தர் விடுறாருனாலே உங்க வாழ்க்கையில மகிமை அவர் எடுத்துக் கொள்ளும்படியாக செயல்படுகிறார். ஆமென். சோ பாருங்க, நீங்க நினைக்கிற நேரத்துல நடக்காட்டி நிச்சயமா தேவன் நினைக்கிற நேரத்துல அற்புதங்கள் நடந்தேதான் தீரும். ஏன்னா தேவன் உதவி செய்கிறவர். சொல்லுங்க, மை காட் இஸ் a helper. My God is a helper. யாருக்கோ கர்த்தர் திட்டமாய் பேசுகிறார். உங்க கடன்ல இருந்து கர்த்தர் உங்களுக்கு வெளியே கொண்டு வருவார். உங்க வியாதியிலும் கர்த்தர் உங்களுக்கு வெளியே கொண்டு வருவார். உங்க வேலை சார்ந்த குழப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். உங்க திருமண வாழ்க்கையில் இருக்கிற அந்த தொடர்புகள் இருந்து வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். சொல்லுங்க, God will help me. God will help me. அப்புறம் மூணாவது என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா 41:10ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பலப்படுத்துவேன், உதவி செய்வேன். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, மூணாவது என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். மூணாவது கர்த்தர் என்ன சொல்கிறார்? தாங்குவேன். சில நேரத்துல சண்டை போடும் போது ஜனங்க சொல்லுவாங்க பாத்தியா, என்ன நீ இப்ப ரொம்ப பண்ற, என்ன உன்னை தாங்கணுமா, உன்னை பிடிச்சு அப்படியே தாங்கிட்டே வரணுமா அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, யாரு தாங்குறாங்களோ தாங்கலையோ நான் உன்னை தாங்குவேன். கர்த்தர் உங்களை தாங்குவாருங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். இந்த வாரம் பாருங்க, கர்த்தருடைய கரம் அப்படியே உங்களை அப்படியே அவருடைய உள்ளங்கையில உங்களை வச்சு அப்படி தாங்கறத உணர்வீங்க. ஆமா, நீங்க கீழே விழுந்துருவேன், நான் ஒண்ணுமில்லாம போயிருவேன் நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய கரம் உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குவார். சொல்லுங்க, கர்த்தரனை தாங்குவார். நிச்சயமா கர்த்தரால் நீங்க தாங்கப்படுவீங்க. நிச்சயமா கர்த்தரால் நீங்க தலை நிமிர்ந்து நடக்க. தேவன் ஒரு மனிதனை தாங்க ஆரம்பிச்சிட்டார்னா, தேவன் ஒரு மனிதன் மேலாக விசேஷித்த அன்பை காட்ட ஆரம்பிச்சார்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, அவனை உயர்த்திட்டேதான் இருப்பார். தாவீத சவுல் உயிரோடு இருக்கிற நிமிஷம் வரைக்கும், அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருந்தார். ஆனா என்ன நடந்ததுன்னா, தாவீதை ஒரு நாளும் பிடிக்க முடியல. ஏன்னா கர்த்தர் தாவீதை தாங்கினார். இந்த காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு பலப்படுத்துவேன். சோ 3 காரியத்தை கர்த்தர் இந்த வாரம் செய்ய போகிறார். அவர் நீங்க போகிற எல்லா இடத்திலும் உங்களுக்கு பலம் தருவார். நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க பலவீனமா இருக்கிற நேரத்துல எல்லாம் உங்களை தாங்குவார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே சோத்திரம்ப்பா, என்னோட சத்தத்தை கேட்டு என்னோட கூட இணைந்து உம்முடைய பாதத்தை பிடிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே நீங்க அவங்கள பலப்படுத்துங்கப்பா. பலன் இல்லாம இருக்கிறாங்க, நீங்க பலப்படுத்துவேன்னு சொன்னீங்களே. யாரெல்லாம் என் சத்தத்தை கேட்கறாங்க உங்க மேலாக இப்பொழுது தேவ பலன் இறங்குவதா, தேவ பலன் இறங்குவதா. யாரோட வாழ்க்கையில உதவியே இல்லாம ஐயோ இந்த பிரச்சனை இருக்கிற யார் என்னை வெளிக்கொண்டுவாரு தவிக்கிறவர்களுக்கு உதவி பரலோகத்திலிருந்து வருவதாக என்று ஜெபிக்கிறேன். ராஜா, உம்முடைய உதவியை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தாவே சோத்திரம், என்னை ஆற்றுறதுக்கும் தேற்றுறதுக்கும் யாருமே இல்லையே நினைக்கிறவர்களுக்கு தேவனுடைய அநாதிகாரங்களே எங்க ஜனங்களை தாங்கி ஏந்தி தப்புவிப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை தாங்குவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார், உதவி செய்வார். இந்த வாரம் முழுசும் உங்களோட கூட இருந்து இந்த 3 அற்புதங்களை கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆமென். Thank you Jesus. You are blessed. You are blessed. Bye bye.